Hebron Ministries. 2 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 சாமுவேல் 18:5. ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். Now the king had commanded Joab, Abishai and Ittai, saying, deal gently for my sake with the young man Absalom. And all the people heard when the king gave all the captains orders concerning Absalom. Hallelujah. இந்த அருமையான போர்ஷன்ல ஒரு 4 காரியங்கள் இன்றைக்கு நான் 2 நான் இன்றைக்கு பேச போகிறேன். மீது அடுத்த வாரத்தில் மீதியை நாம் கவனிப்போம். அந்த வசனங்களை பாருங்க. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? ஃபாதர் ஆஃப் காட்ஸ் ஓன் ஹார்ட். தேவனுடைய இருதயத்துக்கேற்ற தகப்பன். சொல்லுங்க, என்னை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தகப்பனாய். அதில் 2 காரியங்களை பார்ப்போம். ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, போல்ட்னஸ் ஆஃப் ஃபாதர், தைரியம் உள்ளவனாக இருக்க வேண்டும். எத்தனை புயற்காற்றுகள் அடித்தாலும், எத்தனை கடுங்காட்டுகள் அடித்தாலும், எத்தனை மழை வந்தாலும் அந்த வீட்டை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏன்? அந்த வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. அப்போ அந்த தைரியம் உள்ள தகப்பனுக்கு ரிபல்லியஸ் சன் ஒருத்தன் வருகிறான். அவன் பேர் தான் அப்சலோம். அப்சலோம் என்ற ஒரு சன் வரான். ரிபல்லியஸ்னஸ், முரட்டாட்டம் உள்ள ஒரு மகன். அவன் என்ன செய்கிறான்? 2 பேருக்கும் உள்ள போராட்டம் என்ன? அதுதான் இந்த அருமையான செய்தியினுடைய காரியங்கள். இந்த ராஜா என்ன பண்றான்? அவன் தான் இந்த 3 பேரை வந்து பொறுப்பு கொடுக்குறான். ஆனால் அவர்கள் ஆலோசனைக்கு அவன் தன்னை ஈடுபடுத்தி கொடுக்குறான். ஹல்லேலூயா. அங்கே பார்த்தீங்களா, யோசுவா யுத்தத்துக்கு போகிறான், மூப்பர்களோடு சேர்ந்து போகிறான். ஹல்லேலூயா. மோசே அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணுறான். அங்கே போகும்பொழுது யோசுவாட்ட சொல்கிறான், நாளைக்கு அமலேக்கியரோட யுத்தம் பண்ண போகிற நீ ஆட்களை தெரிந்து கொள், நான் மலை உச்சியிலே கோலை பிடித்து கொண்டு நிற்பேன். ஹல்லேலூயா. அப்போது அவன் தன்னோடு கூட இருக்கிற இந்த டீம் ஒர்க் மிக மிக முக்கியம். டீம் அதான் வந்து முக்கியம். ஒன்றுத்தில் ஜெயிக்கணும்னா ஒரு ஆளு குடும்பத்தில் ஜெயிக்க முடியாது, டீமாக இருக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்தும் பொழுது ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு ஆர்கனைசேஷன் எல்லாம் ஒரே ஆவியில் நடக்கும் பொழுது ஆர்கனைசேஷன் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது. அவன் சொல்கிறான் பாருங்க, உனக்கு நலமாய் தோன்றுகிறது நான் செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒலிவ வாரத்து ஓரத்தில் நின்றான். ஜனங்கள் எல்லாரும் 100 1000 புறப்பட்டார்கள். அப்ப யுத்தத்திற்கு என்ன பண்றாங்க? இதெல்லாம் பார்த்து ஒன்னஸ் ஸ்பிரிட் வந்துடுது. எல்லாரும் யுத்தத்திற்கு கிளம்பி விடுகிறார்கள். யுத்தத்திலே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து விடுகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. 5ஆம் வசனம், ராஜா யோவாபையும் அபிசாயும் ஈத்தாயும் நோக்கி பிள்ளையாண்டனாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். பாத்தீங்களா, எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, கர்த்தரையும் கூட இருக்கிறாரு, அப்சலோம் கூட கர்த்தர் இல்லை, அதனால் அவன் தோற்று போயிடுவான், அவன் மறிச்சிடக்கூடாது, அவனை பிள்ளையை மெதுவாய் நடத்துங்கள். அதுதான் தலப்பனுடைய இருதயம். நீங்கள் எப்படி இருக்கணும்? வீட்டில் எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக எதிராக போனாலும் நீங்கள் என்ன செய்யணும்? அவனை மன்னிக்கிற சுவாபம் தகப்பனுக்கு வர வேண்டும், தாய்க்கு வர வேறு வழி இல்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, அநியாயமாக போயிடக்கூடாது அப்படி சொல்லி நீங்கள் என்ன பண்ண வேணும்? ஜெயிக்கணும். உங்கள் பிள்ளை வீட்டு உள்ளே இருக்கும்போது ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கக்கூடாது. என்ன பண்ணுறான் என் பொண்ணு, என்ன பண்ணுறான் என் பையன் அப்படி பார்க்க ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது ஆதாம் பார்த்தீங்களா, அவன் தான் முதல் தகப்பனில். அவனுக்கு 2 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளை என்ன பண்ணுறான்? வழி தவறி போய் விடுகிறான். 2வது பிள்ளையை அவன் கொன்று போடுறான். ஆனால் கர்த்தர் அவன் சந்ததியில் மறுபடியும் ஆண்டவர் ஆராதிக்கிற ஆட்களை எழுப்புகிறார்கள். இந்த நோவா பார்த்தீங்கன்னா அவனுக்கு 3 பிள்ளைங்க. பிறகு வந்து அவனுடைய மருமக்கள் எல்லாவற்றையும் நல்ல அருமையாக
அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை என்ன பண்ணுறான், தன்னுடைய பேழைக்குள் சேர்த்து விடுகிறான். அவர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி விடுகிறார்கள். அவன் மூலமாக சந்ததி பெருக வருகிறது இல்லையா? அப்போ ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய திட்டங்கள் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்க முடியுது. ஆபிரகாம் என்ன பண்ணுறான், அவன் ஒரு ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். அவன் மூலமாக கர்த்தர் சந்ததியை பெருக பண்ணுகிறார். அதனால தான் ஜாதிகளின் தகப்பன் யாரு? ஆபிரகாம் யாரு? ஜாதிகளின் தகப்பன். யாக்கோபு யாரு? சந்ததிகளின் தகப்பன். ஹல்லேலூயா. தாவீது யாரு? இஸ்ரவேல் தேசத்தினுடைய தகப்பன். பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவனுக்கு இந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் அவனுக்கு பொசிஷனை உன்னால் எவ்வளோ தாங்க முடியுமோ அதை தேவன் என்ன பண்ணுறார், உனக்கு தர்றார். அப்போ அவனுடைய தரிசனங்களை கொடுப்பார். இப்படி உங்களை தலைவன் ஆக்கும் பொழுது தலைவன் தரிசனம் பெற்றவனாக இருக்க வேண்டும். வழி நடத்துகிற எப்படி இருக்கணும்? தரிசனம் பெற்றவளாக இருக்க வேண்டும். செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் அருமையாக வாசிக்கலாம். 1 என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்த பண்ணின இந்த அரமனையை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். பார்த்தீங்களா, இவன் ராஜா இல்லை, ராஜாவில் தன் பிள்ளை அடுத்து ராஜாவாக்க போகிறான். கடவுள்கிட்ட என்ன கேட்குறான்? கடவுள்கிட்ட என்ன கேட்குறான்? இவனுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்லா ஒரு பொண்ணு வேணும் ஆண்டவரை, எவ்வளோ நகை போடுவான்னு தெரியல ஆண்டவரை. அதெல்லாம் கேட்கல. என்ன கேட்குறா? ஆண்டவரே என் பிள்ளைய காட் ராயல் ஹார்ட், கிவ் ஹிம் எ ராயல் ஹார்ட் காட், உத்தம இருதயத்தை தாங்கும். ராயல் ஹார்ட், உத்தம இருதயத்தை தாங்கும். அந்த பிள்ளை எப்படி இருக்கணும் ஆண்டவரே? தேவனுடைய கற்பனையின்படி நடக்கணும், தேவனுடைய நியமங்கள் படி நடக்கும், ஸ்டாச்சூட்ஸ் இல்லையா, கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படி நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாயும் பிள்ளையும் மாற்றம் பற்றி ஒரு ராஜாவோட இருதயம் அப்படி இருக்குன்னா உங்கள் இருதயம் ஏன் இருதயம் எப்படி இருக்கணும்? நம்ம பிள்ளைகளை கர்த்தர் நல்ல ஒரு அருமையான பிள்ளைகளாய் நடத்தும் ஆண்டவரே. ஆவியானவரே, அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும், அது ஆகணும், இதுவாக நினைப்போம். அதுக்கு மேலே அவன் தேவனுக்கு கீழ்ப்படவே நான் நடத்தணும்னு ஜெபிக்கணும். அதே மாதிரி யோபு பார்த்தீங்களா, 1:5 பாருங்க. 1:5 யோபு அவருடைய நாள் முறை விருந்து செய்கிற நாள் என்ன பண்ண, பர்த்டே கொண்டாடுறாங்க, எல்லாம் மேரேஜ் டே எல்லாம் பயங்கரமாக கொண்டாடுவாங்க பாருங்க. அப்போல்லாம் எல்லாருக்கும் டின்னருக்கு போவாங்க பாருங்க. எல்லாரும் வீட்லையும் டின்னர் இருக்குல்ல, வா எனக்கு பர்த்டே நாளைக்கு வந்துரு, கேக்கு வெட்டுவோம் அப்படியே பயங்கரமாக. இப்போல்லாம் ஐஸ் கேக் ரொம்ப ஃபேமஸ் இல்லை, ஐஸ் கேக்கு. ஆமாம், ஃப்ரிட்ஜில் வச்சு வெட்டுறது ஐஸ் கேக்கெல்லாம் ஃபேமஸ்ஸு. அப்படிலாம் பண்ணும்பொழுது வீட்டில் இந்த செலிப்ரேஷன் நடக்கும் பொழுது இவன் என்ன செய்வான் பார்த்தீங்கன்னா, மனசு இவனுக்கு துடிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த தகப்பனுங்க, ஐயோ என் பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு விருந்து கொண்டாடினாங்க, ஒரு சமயம் தேவனை தூஷிச்சிருக்கலாம், மோசமான வார்த்தையை பேசிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை என் குமார் பாவம் செய்து தேவனை தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியே அப்ப 10 பிள்ளைங்க யோபுக்கு 10 பிள்ளைங்க. அப்போ மொத பிள்ளை 1 2 3 4 5 6 7 8 9 10 ரைனா நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை மேலே மொதல் பிள்ளை மேலே கையை வச்சு இயேசுவே உங்களை துவைச்சிருக்கூட ஆண்டவரே மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. 2வது பிள்ளை அப்படி 10 பிள்ளைகளையும் என்ன செய்கிறான், அவன் என்ன பண்ணுறான், ஜெபிக்கின்றான். 4 இலக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். ஆண்டவரே இது மொதல் பிள்ளைக்கு ஆண்டவரே, இது 2வது பிள்ளைக்கு ஆண்டவரே, இது 3வது பிள்ளைக்கு ஆண்டவரே, இப்படி செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலே செய்து வருவான். பியூட்டிஃபுல்லாக அவனுக்கு கொடுத்து அதுபோல் பார்க்கும்பொழுது ஆண்டவர் அதேமாதிரி சகரியா எலிசபெத் என்ன பண்ணியா, அவன் ஜெபிக்கிறவனாக இருக்கின்றான். அவனுக்கு நல்ல யோவான் சான பிறகு அதேமாதிரி யோசேப்பு இயேசு கிறிஸ்து பிறகுறாரு, அவர் வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுறார். இப்படி வேத திட்டங்கள் அங்கே ஏற்படும். அப்போது நம்முடைய குடும்பத்தில் மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கும்பொழுது, ஒரு தலைவனுக்கு கொடுக்கும்பொழுது அந்த தலைவன் எப்படி இருக்க வேண்டும், அடுத்த சந்ததியை வழிநடத்துகிற தெய்வ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதில் உங்களை குறித்து ஒரு சாட்சி எழும்ப வேண்டும், மிக மிக முக்கியமான ஒன்று. சரி, 2வது காரியம் ரிபல்லியஸ்னஸ் ஆஃப் சன், முரட்டாட்டமுள்ள மகன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தாவீதுக்கு ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு பிள்ளை பிறந்து விடுகிறான். அவன் தான் அப்சலோம். அந்த அப்சலோம் பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் பார்த்து எப்படி முரட்டாட்டம் பண்ணுறான். 2 சாமுவேல்ல 8ஆம் வசனத்துல வாசி, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யுத்தம் அந்த தேசம் எங்கு பறந்தது. யுத்தம் இப்போ அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் பெரிய யுத்தம்
வந்து விடுகிறது, எல்லாம் தேசமெங்கும் பரவி விடுகிறது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க பார்த்தா தாவீதுடைய சேவகர்கள் வந்து யுத்தம் பண்றாங்க. அதுக்கு மேல கர்த்தர் அவர்களோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த காட்டை வச்சு அவர்களை பட்சித்தார். அப்போ என்ன அர்த்தம், இந்த பக்கம் வருவானுங்க, அங்கே இருக்க மாட்டாங்க, அந்த பக்கம் இருக்க மாட்டாங்க, இவன் ஈஸியாக அவன்கிட்ட மாட்டிப்பான். அப்போ அந்த காட்டில் எங்கே போகிறது எங்கே வரும்னு தெரியாத அளவுக்கு தேவன் முரட்டாட்டத்தை உண்டு பண்ண. எலிசாவின் நாட்களில் பார்க்குறோம் பாருங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுற, கண்கள் மயக்கம் வந்துடுது பாருங்க, எங்கே இருக்குன்னு தெரியல பாருங்க, என்ன செய்ய அவங்க கொண்டு போய் வெளியே விடுறப்பான்னு சொல்கிறோம். அதுபோல் ஆண்டவர் முரட்டாட்டத்தை பண்ணுறாரு. அங்கே அந்த இது காடு அவர்களை பட்சிக்குது, அவனால் ஒன்றும் செய்ய முடியல, எங்கே போகிறேன்னு தெரியல. காடு பட்சித்த ஜனம் அதிகம். சரி வாசிங்க. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான், தாவீதின் சேவகர்களுக்கு எதிர்ப்பட்டான். ஹல்லேலூயா. அப்போ நாம ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் நமக்கு முன்னாடி கர்த்தரை காண்பிப்பார். ஹல்லேலூயா. அவனாவது மாட்டிப்பான். நாம மாட்ட தேவையில்ல, அதாவது காலை விட்டுக்கும். சில பேர் நடந்து போயிட்டே இருப்பான், அந்த சஸ்பெண்டத்தில் காலை விட்டு பார்ப்பார். அவர் ஸ்டைலாக மேலே பார்த்துன்னு போவார், அப்படி இப்படி வேடிக்கை பார்த்துன்னு போவார். அவர் ஒழுங்காக போகிறவன் கரெக்டாக போயிடுவான். அது போல அவன் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கழுதையின் மேல் ஏறி வரும்போது, இவங்கிட்ட முன்னாடியே வந்து 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சேவகர் இருக்காங்க, குதிரை இருக்குது, ரதம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவன் தலையெழுத்து என்ன பண்ணுற, கோவேருக்கு அதை செலக்ட் பண்ணுறா இருப்பார். அதான் புத்தியை மாற்றுவார் ஆண்டவர். ஏன் அவன் செலக்ட் பண்ணுறாருன்னு ஒரு ரொம்ப புத்திசாலின்னு நினப்பு. ஏன்னா அந்த காடு இருக்குல்ல, காட்டில் பயங்கரமாக மரங்கள்லாம் இருக்கும். இந்த கோவேரி தான் உள்ளே பூந்து இருக்கிற இடம் தெரியாது, குதிரைன்னா ஹைட்டாக இருக்கும், அங்கே இருக்கிற கண்டுபிடிச்சிடலாம். இவர் கோவேரி கழுதில் போனால் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ண, கோவேரி கழுதிய அப்படி அந்த கழுதை தான் அந்த கழுதை என்ன பண்ணுது, அந்த கோவேரி சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்தது. அது கரெக்டா, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாரு. இது பாரு கோவேரி கழுதை, இவனை தூக்கிட்டு போயிட்டு நல்லா வந்து முள்ளு செடி இருக்கும், அது உள்ள பூந்து போ, இவர் வந்து உள்ள வருவார், டக்குன்னு விட்டுட்டு ஓடி போயிடு அப்படின்னு முன்னாடியே கோவேரி கழுதை சொல்றாரு. எல்லாம் கீழ்படி, நம்ம மட்டும் தான் கீழ்படி இருக்குல்ல. அதான் உடனே என்ன பண்ண, பின்னலான ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு. அப்போ இந்த தலை எப்படிப்பட்ட தலை, அவர் பயங்கரமா கோல்டு என்ன பண்ணுவாரு, கோல்டு டஸ்ட். எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம், இது வந்து என்னது தங்க பஸ்பம் சாப்பிடுவார்ல, இவர் என்ன பண்ண, கோல்டு டஸ்ட் பண்ணி முடியல அப்படி போடுறது. ஏன் போடுறது அப்படின்னா, அதில் வந்து அந்த கோல்டு இருக்கும்போது அப்படி மின்னும் தலை போடுறா. அப்சலோம் தலை மின்னுது போடுறா, இப்படி பாரு கோல்டில் பண்ணுறா அவர் பயங்கரமாக அப்படியே எடுப்பண்ணு இப்படின்னு அந்த கோல்டு தலை. இப்போல்லாம் அதெல்லாம் போடுறது கிடையாது, இப்போல்லாம் சுத்தமாக இப்படி வழிச்சிட்றான். எங்கே போடுறது, அப்போ தான் நிறைய முடி இருக்கும். முடி நிறையா வளர்க்குறது அப்போல்லாம் ஸ்டைலு. லேடிஸ் மாதிரி அந்த மாதிரி இதுவரையும் முடி வளர்ப்பானுங்க ராஜாக்கள்லாம் இல்லை, அது ஒரு ஸ்டைலு. ஹிப்பி அதெல்லாம் அது ஒரு ஸ்டைல். ஒரு சீசனில் எங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஹிப்பி ஸ்டைல் ரொம்ப ஃபேமஸ். முடி நிறையா வச்சுருந்தா அவர் பெரிய மேன்லி. இப்போ வந்து முடி இல்லைன்னா அவர் மேன்லி. முடி எல்லாத்தையும் மொட்டை அடிச்சு, இப்போ மொட்டை அடிச்சுக்கலாம் நிறைய பேர் மொட்டை அடிச்சுக்கிறான். நிறைய ஆளுங்க இப்போ அது மாதிரி இருக்கிறானுங்க. சரி, அப்போது என்ன பண்ணுறான், இந்த முடி அவ்வளோ மேன்மை பாராட்டுறான் தான் முடியை. அந்த முடி எதை மேன்மை பாராட்டணும், கர்த்தர் கர்வத்தை அழித்து போடுகிறார். அவர் உடலை பாருங்க, கவனிச்சுக்கினே இருக்கிறார் பாருங்க ஆண்டவர். அப்போ கர்வாலி மாற்றி வந்தனால கர்வாலி மாட்டி வானத்துக்கு பூமிக்கு நடுவே தொங்கி நினச்சி பார்த்துருப்பானா, நினச்சி பார்த்துருக்க மாட்டான். அதில் எத்தனை பேரை சம்பாதிச்சான், எவ்வளோ விரோதமாக போனான், எவ்வளோ முரட்டாட்டம் பண்ணான், நினச்சி பார்க்கல. ஆனால் நடந்தது என்ன, அவன் ஏறி இருந்த கோவேரி கழுதை அப்பாலே போய். ஆமாம், நீங்கள் ஏறுற கழுதை பார்த்துங்க. நிறைய கழுதைங்க உங்களோட இருக்கும், இது எங்கே எப்போ விட்டுட்டு போகணுன்னு தெரியாது. அதனால் கழுதைங்களை நம்பாதீங்க. கடவுள் யார் என்ன பண்ணும், ஆமாம் கர்த்தரை நம்புங்க, கழுதையை நம்பாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கழுதையை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. ஆமாம், எந்த கழுதையும் நம்பாதீங்க, அவனை விட்டுட்டு போயிடும். கர்த்தரை நம்புங்க அப்படி சொல்லுங்க. ஆமாம், போய் மறக்காதீங்க. அதனால் ஏறி இருந்து கோவேரி கழுதை அப்பாலே போயிட்டு எப்படி வளர்த்துருப்பான், எப்படி வச்சுருப்பான், அதை முடுக்கச்சு எல்லாம் பயங்கரமாக ஷைன் பண்ணி வச்சுருப்பான். அந்த கழுதை அவனை விட்டுட்டு போயிடுது. எல்லாம் கர்த்தருடைய திட்டங்கள் அங்கே நிறைவேறுகிறத பார்க்க முடியுது. அப்போ அப்சலோம் குறித்து 1-2 வார்த்தை பேசி முடிப்போம். 2 சாமுவேல் 15 அவனுடைய கேரக்டர் பாருங்கள். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்னோடு 50 சேவகரையும் சம்பாதித்தான். அல்லேலூயா.
தகப்பனோடு கூட இருந்து சம்பாதிக்க வேண்டியவன் தனியாக சம்பாதிக்க நினைக்கின்றான். ஹல்லேலூயா. தகப்பனோடு கூட இந்த ஆளுகை செய்ய வேண்டியவன் தனியாக செய்யப்படும். நான் தகப்பன் எப்படிப்பட்டவன்? ஒரு யுத்த வீரன், பெரிய ராஜாக்களை ஜெயித்தவன். தகப்பன் எப்படிப்பட்டவன்? பெரிய அரக்கர்களை, கோலியாத் போன்ற அரக்கர்களை ஜெயித்தவன். தாவீது எப்படிப்பட்ட? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்ய கூடாது? ஒரு நாளும் தேவையற்ற ஆட்களோட கூட நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது. அவனுக்கு தனக்கென்று எல்லாவற்றையும் சேர்த்து கொள்கின்றான். பிறகு அது மேலும் அப்சர்வம், காலைதோறும் எழுந்திருந்து நல்லது செஞ்சா பரவாயில்ல, காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசல் நின்று கொண்டு எவனாக வந்தால் அவன் வந்து அவனுக்கிட்ட, ராஜா கிட்ட போகாதீங்க, என்கிட்ட வாங்க, எங்கள் அப்பா வந்து சரியான ஆள் கிடையாது, நான் தான் உங்களுக்கு சரியான ஆள், எங்கள் அப்பா சிங்காசனத்தை எனக்கு கொடுங்க, நான் ஜெயிச்சா நான் எல்லாத்தையும் செய்வேன், இது செய்வேன் சொல்லி அவருடைய மனசை மாற்றுவான். பிறகு என்ன செய்யறான்? 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிக்க ஒருத்தம் கிடையாது. நான் என்கிட்ட வா, உனக்கு நான் எல்லாத்தையும் நல்லது செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நான் வந்து அதை போட்டு கொடுக்குறேன், உனக்கு வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல அது செய்கிறேன், இது செய்கிறேன் சொல்லி எல்லாவற்றையும் அந்த தகப்பனுக்கு விரோதமா, ராஜாவுக்கு விரோதமான காரியங்களை செய்வான். பிறகு 5ஆம் வசனம் பாருங்க, ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். பாத்தீங்களா? கவனிச்சாருங்க. யாராவது உங்களை கை முத்தம் செஞ்சா எப்படிப்பட்ட முத்தமோ அப்படின்னு ஆண்டவரை பாருங்க. அந்த ஆண்டவர் சொல்லுவார், இப்படி முத்தம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பாருங்க 6ஆம் வசனம் பாருங்க, பிரகாரமாக ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் செய்து இஸ்ரவேல் மனுஷரோட. சரி போதும். 11ஆம் வசனம் பாருங்க. நிறைய அவனுடைய ரிபல்லியஸ்னஸ், அப்போ அவனுடைய முரட்டாட்டம், தகப்பனுக்கு விரோதமா, ராஜாங்கத்துக்கு விரோதமா. இவன் தான் அடுத்த ராஜா வரணும், ஏன்னா இவன் அதிகமாக நேசிக்க, அவனுக்கு பழுது கிடையாது. உள்ளம் தலை உச்சக்காது போல அவன் உள்ளம் தலை முறையிலும் அவன் பழுதற்றவனாக இருக்கின்றான், அழகுள்ளவனாய் மெச்சிக்கப்படத்தக்கவனாக இருக்கிறான், ராஜாவின் இருதயத்தை கவர்ந்து கொண்டவனாக இருக்கின்றான். ஆனால் ராஜாவுக்கு விரோதமாய் அவன் செயல்படும் பொழுது அந்த பரம ராஜா தகப்பன் இவனை மறந்து விடுகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருக்கிற இடத்துல அவர்களுக்கு நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபைக்கு இருங்க, சபைக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். ஆர்கனைசேஷனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை காண்பிக்கிறது. 11ஆம் வசனம் பாருங்க. எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமு கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். பார்த்தீங்களா? இப்போ தெரிஞ்சு போச்சு. கடவுள் கரெக்டாக காமிச்சார். என்னாச்சு? அறியாமையினால் போகிறார்கள். அப்போ சரியே பேர் மாட்டிக்கிறது எது? அறியாமனா கவலைப்படாது, நான் அப்படி இப்படின்னு அவங்க வஞ்சகத்தில் சொல்கிறாங்களா, நல்லதாக சொல்கிறாங்களா அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் இப்படி தான் மாட்டிக்கொள்வார்கள். அப்போ பிலிப்பியர் புத்தகத்தில் பவுல் சொல்கிறான் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் எப்படி இருக்கணும்? சபை, நீங்கள் ஏக சிந்தையும் சொல்லுங்க. அப்படியே கரங்களை பற்றி கர்த்தர் ஒரு ஏக சிந்தையும். ஹல்லேலூயா. நான் ஏக சிந்தையுடைய ஏக அன்புள்ளவனாக இருந்து இசைந்து ஆத்துமாக்கள் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று பவுல் சொல்கிறான். சபை எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய சந்தோஷத்தை நிறைவேற்ற வேண்டும், சபையினுடைய தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆர்கனைசேஷனில் எங்கே வேலை செய்யுங்களோ அவருடைய சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்கிற பாருங்க, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமை செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவராக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்குண்டானவைகளை பிறனுக்கானவர்களை தனக்குண்டான தான் தான் வளரணும், தான் தான் வாழணும்னு நினைக்கக்கூடாது. மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும், மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும், மற்றவர்கள் வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அல்லேலூயா. சபை விசுவாசிகள் இருக்கணும், எல்லாரையும் வரவேற்கிற அன்பு சபைக்கு வர வேண்டும். ஒரு ஆத்மா கூட சபையை விட்டு போகக்கூடாது. நான் ஒத்துக்கவே மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் செஞ்சால் உங்கள் மேலே தான் நான் கோவப்படுவேன். ஒரு ஆத்மாவை சபை கொண்டு வரது எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்க. போன வாரத்தில் ஒரு சர்ச்சில் நம்ம புது ஆத்மா வந்துச்சு. அந்த புது ஆத்மா வந்து 2 வாரம் ஆச்சு. அந்த 2 வாரம் அந்த வீட்டுக்கு போய் நான் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு 2 வாரமாக ஃபுல்லாக மீட்டிங் இருக்குது, ஈவினிங் மீட்டிங் பாருங்கள். அந்த கார்டை என் பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு டெய்லி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இந்த ஃபேமிலியை நான் போய் விசிட் பண்ணோம். ஆண்டவரே, இவங்க வந்து வேறு சர்ச்சுக்கு போயிடக்கூடாதுன்னு போன வாரம் பார்த்தா கரெக்டாக வந்துட்டாங்க.
இந்த வாரம் விசிட் பண்ண ஆண்டவரே மறுபடியும் போயிடக்கூடாது, நான் வரேன்னு சொன்ன போக முடியல ஆண்டவரே, இந்த வாரமும் இந்த வாரம் வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், நிற்க வச்சு சொன்னேன், பாருங்கள் உங்கள் கார்டை நான் வச்சிட்ருக்கேன், உங்கள் வீட்டுக்கு இந்த வாரம் கரெக்டாக ஒரு நாள் வருவேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர் அப்படி. அப்போ தான் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு அப்போ தான் புரியுது. அப்போ ஏதோ ஒரு நோக்கத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சபையில் ஒரு குடும்பத்தை கொண்டு வரோம். நீங்கள் மூஞ்ச காமிச்சு மறைச்சி கிள்ளி விட்டு நோண்டி விட்டு அமுச்சிட்டிங்கன்னா எப்படி? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்படிலாம் செய்யலாமா? நியாயமா? அநியாயம் இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி தான் சபை வளர்ந்துச்சு. பாருங்க, இந்த இடத்துலங்க நான் அங்கே பிரசங்கம் பண்ணுவேன், 4 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. 1995 3ஆம் வருஷம் ஆரம்பிக்கும்போது 4 பேர், எங்கள் அம்மா ஒன்று, ஸ்டீஃபன் ஒன்று, டேவிட் ஒன்று, மொத்தம் 4 பேர் தான். அதுக்கப்புறம் தான் சபை பெருசாச்சு. 1995ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 3ஆவது வாரம், அதுலேருந்து இது சபை 30 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. 2025 வந்துச்சுன்னா 30th இயர். எவ்வளோ பாடு, எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ பண செலவுகள், எவ்வளோ டென்ஷன்ஸ். ஹல்லேலூயா. எத்தனை கோடி எனக்கு கடவுள் கொடுத்தார், எல்லாத்தையும் சபைக்காக கொடுத்தார். கொடுக்க வச்சார் ஆண்டவர், கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேன், கொடுக்க வச்சார் ஆண்டவர். அதில் சந்தோஷம். ஆனால் அந்த ஒரு ஆத்துமாக்காக தான் சபை. அந்த ஒரு ஆத்துமா சபையை நீங்கள் தெரிச்சு விட்டீங்கன்னா என் மனசெல்லாம் அழும். அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். ஒரு ஆத்துமா உங்களால் சபையை விட்டு போகக்கூடாது. அப்படி அழுவேன். இந்த சேர்லாம் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, அப்படியே முழங்கால் போட்டு இப்படியே முழங்கால் போட்டுனே போவேன். அது பின்னாடி சேர்ஸ் இருக்கு, இங்கே சேர் இருக்காது. இதுலேருந்து முழங்கால் போட்டுனே போவேன், முழங்காலே போவேன். காலெலாம் ரத்தம் வரும், அப்படியே அந்த பாயில் வரும், அப்படியே முழங்கால் அந்த சேரில் வச்சு என் கண்ணீரை அழுது ஆளி வாயில் அதில் ஊற்றி ஒவ்வொரு சேர்லேயும் அப்படியே கை வைப்பேன். வச்சுட்டு ஆண்டவரே ஆத்துமா உட்காரணும். அப்போ சபையில் ஆள் இல்லை, 5 பேர் 6 பேர் தான் வருவான் சர்ச்சுக்கு. யார் போய் சொல்லுவா? நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தால் இவன் என்னடா பாஸ்டர் ஆகிட்டான்ட்டு எவனும் வரமாட்டான். இப்போ போகிற இடங்கள்லாம் 400 பாஸ்டர் 500 பாஸ்ட்டு. இப்போ நமக்கு டைம் இல்லை. அவன் 3 மாதம் 5 மாதம் கழிச்சு டைமே தரேன். இந்த கிருஷ்ணகிரிக்கு போடுறாங்க, எத்தனை 2 வருஷமாக கூப்பிட்டுருக்காரு, பாஸ்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த தென்காசி போகிறேன் அடுத்த வாரம், அவர் 3 வருஷம் 4 வருஷமாக கூப்பிட்டுருக்கிறாரு. அண்ணே ஃப்ளைட் சார்ஜ் போடுறேன், அண்ணே ஹோட்டல் போடுறேன். நான் டே எங்கே டைம் இருக்குது, அன்னைக்கு ஆத்துமாவே இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும்? அழுது அழுது இந்த எண்ணெயை ஊற்றி 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 அந்த சேர்ஸில் அப்படியே தொடச்சிட்டு ஒரு உட்காரணும். அதுக்கு 8 மணிக்கு வந்துடுவோம் சர்ச்சுக்கு. 9 மணி ஆராதனை, ஃபஸ்ட்டு ஆராதனை. அப்போ ஒரே ஒரு ஆராதனை தான். அப்படியே துடைப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. 10 பேர் ஆச்சு, 5 பேர் ஆச்சு, 30 பேர் ஆச்சு, 40 பேர் ஆச்சு, 90, 110, 120, 100 அப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் அந்த சபையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அங்கே போயிட்டு ஆண்டவர் ஒரு 9 வருஷத்தை 2500 பேருக்கு மேலே ஆத்துமகளை கற்றுக்கொள்ள இதே பேட்டர்ன் தான். அதுக்காக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மேக்சிமம் எல்லா 3 ஃப்ளோரையும் நான் ஏறி இறங்கிட்டேன். எல்லாம் தர்மபுரம், லக்ஷ்மிபுரம், காமராஜபுரம் மேக்சிமம் போயிட்டேன். இப்போ முடியல, அதனால் உங்களை அனுப்புகிறேன். அந்த ஆத்துமக்கள் எவ்வளோ முக்கியம். இந்த பவுல் எழுதுறான் பாருங்க, அவனவன் தனக்குண்டானவைகள் அல்ல பிறக்கானவளை நோக்குவானா. ராட்சியம், தரிசனம். செல்ஃபிஷாக வாழக்கூடாது. நம்ம எல்லாம், நீங்கள்லாம் யார்? பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். பரலோகத்தை திட்டம் என்ன? ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார் இல்லையா? அதுபோல் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவார்? பரிசுத்தவர் நம்மளை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி 2 காரியம். ரிபல்லசி சன்னாக மாறக்கூடாது, எதிர்ப்பாக போகக்கூடாது. போல்ட்னஸ் ஆஃப் ஃபாதர், தைரியமுள்ளவனாக இருக்க வேண்டும் தகப்பன். முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் என்ன பண்ணான்? தன் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம். கடைசியில் குத்துறா, செத்து போயிடுறான். ராஜாவாக வேண்டியவன், சிங்காசனத்தை அமர வேண்டியவன், சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டியவன், கடைசியில் தன் வாழ்க்கையை இழந்து விடுகின்றான். ஏனென்றால் அவன் தனக்குள்ளதை பார்த்தான், கர்த்தருக்குள்ளதை அவன் பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. அதனால் தான் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? அவன் அந்த ஆண்டோட இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.